வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மாதம் 5,550 ரூபாய் கிடைக்கப் பெறுகிறதா? முதலீடு 9 லட்சம், ஆண்டு வாரியாக வட்டி விகிதம் 7.4%, வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி மூலமாகவே கிடைக்கக்கூடிய பணம் 3,30,000 ரூபாயா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டு தொகை 5 வருடம் மெச்சூரிட்டி காலத்திற்கு பிறகு உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 50க்கு மேலே இருக்கிறவங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த திட்டம் மூலமாக நீங்கள் பெறும் வட்டி ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஆயினும் அவ்வாறு நீங்கள் செய்யும் பட்சத்தில் அதற்கான அபராத தொகையை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். 1 முதல் 3 வருடங்களாக, ஓகேங்களா, 1 முதல் 3 வருடங்களுக்கு உள்ளாக பணத்தை வித்ரா செய்தால் டெபாசிட் தொகையிலிருந்து 2% பார்த்திங்கன்னா கழிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய பணம் மட்டுமே உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு என்பது இதில் சொல்லி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ இந்த அறிவிப்பு சூழ்நிலையில தான் 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு அறிவிப்பும் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை ரூபாய் 319 உயர்த்தி அரசாணையை பார்த்திங்கன்னா வெளியிட உள்ளார்களாம். ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்ட அரசாணையில் மத்திய அரசு அதிகாரமளித்தல் குழுவின் கூட்டம் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. ஸோ அதனால் இந்த மகாத்மா காந்தி திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நிச்சயமாக அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காது போல தெரியுது, ஓகேங்களா? இது 50, 60, 70 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க, 58 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய விதமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரயில் கட்டணத்தில் பயணம் செய்வதிலிருந்து தொடங்கி ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான அறிவிப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்த பார்ட் 2 வீடியோவில்